பிசினஸ் பர்பஸ்க்காக எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் மீட்டிங்க்கு டிராவலிங் பண்ணும்போது ஃபியூயலுக்கு ஒரு 1500 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பென்ஸை வந்து ஓடோல எப்படி ரெக்கார்ட் பண்றது, ரெசிப்ட் எப்படி அட்டாச் பண்றது, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு டவுட் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பென்ஸ் ப்ராடக்ட் கிரியேஷன் பற்றி, அதுக்கப்புறம் கேட்டகரி பற்றி, தென் வந்து அதோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் மேப்பிங் பற்றி எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு எக்ஸ்பென்ஸ் மாடியூல்னா என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேஷ்போர்டு. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த டேஷ்போர்டில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நியூ கொடுத்தா நம்ம வந்து நியூவாக வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து இதில் நியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து உங்களோட மெயின் திங். நான் உங்களுக்கு போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண உங்களுக்கு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்துடும். இங்கே ஃபியூல் எக்ஸ்பென்ஸ்னா ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுட் எக்ஸ்பென்ஸ்னா ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் சாரி கிரியேட் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கரெக்டா? ஸோ இதில் வந்து கரெக்டான எக்ஸ்பென்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ்பென்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி வந்து போஸ்ட் பண்ணுவோம். அப்படி நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது தப்பான ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கீழே போயிட்டு போஸ்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து இப்போ ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து 1500 வந்து இந்த எக்ஸ்பென்ஸ்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து இந்த டோட்டல் ஃபீல்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டேட் இருக்கும். இந்த டேட் காலமில் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன டேட்டில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டேட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு டேட்டே கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து 13th ஆகஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் வந்து எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து ரிலேட்டடான ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணலாம். அதுதான் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்க இடத்துல நான் இங்கே இங்கே ப்ராடக்ட் நேம் கொடுத்தது நான் எதுவும் ஃபில் பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்காக இது ஃபில் ஆயிருச்சு. நீங்கள் வந்து இது எதுக்கானது அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து கஸ்டமர் மீட்டிங் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, கஸ்டமர் மீட்டிங் டிராவலிங் டிராவலிங் ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து இந்த நோட்ஸில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த எம்ப்ளாயி வந்து அதை பண்ணாங்க, இந்த டிராவலிங் அண்ட் ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எந்த எம்ப்ளாயி பேஸ் பண்ணி நடந்துச்சுங்கிறதுக்கு எம்ப்ளாயி வந்து ஃபெச் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் டேக்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா டேக்ஸ் கொடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணுற மேனேஜர் யாரு அப்படிங்கிறது நான் இங்கே வந்து ஒரு டெமோ டேட்டானால ஒரே ஒரு யூசர் இருக்காங்க, நான் அந்த யூசரை கொடுத்துக்கிறேன். ஸோ இவங்களை வந்து நான் மேனேஜரா கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து இதை நான் இந்த அர்ஜுன் அப்படிங்கிறவங்கள யூசரா கிரியேட் பண்ணல, வெறும் எம்ப்ளாயியா மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஒருவேளை யூசரா கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ இவங்க ஒரு யூசர், இவங்க வந்து அவங்களுக்கான மேனேஜர். ஓகேவா? நான் இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 10 யூசர் யூஸ் பண்றாங்க உங்க கம்பெனில அப்படின்னா ஒரு மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து யார் வந்து அக்கௌண்ட்ஸோடதெல்லாம் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்களோ அவங்கள வந்து இந்த மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க யார் அந்த எக்ஸ்பென்ஸ் நடந்துச்சோ அந்த எம்ப்ளாய்க்கு, எந்த எம்ப்ளாய்க்காக அந்த எக்ஸ்பென்ஸ் நடந்துச்சோ அந்த எம்ப்ளாயி வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக கொடுக்க வேண்டிய ஃபீல்டு டிஸ்கிரிப்ஷன், தென் வந்து ப்ராடக்ட் நேம் கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணணும், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, எம்ப்ளாயி யார், ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் டேட் என்ன, ஸோ அக்கௌண்ட் மேனேஜர் யார், ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரெசிப்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த பில்லுக்கான இந்த எக்ஸ்பென்சஸ்க்கான ஒரு ரெசிப்ட் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் அட்டாச் பண்ணுன்றதுக்கு தான் வந்து இந்த அட்டாச் ரெசிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. ஓகேவா? ஒன் செகண்ட், நான் ஏதாவது சாம்பிள் இருக்கான்னு பார்த்துக்கிறேன்.
ஸோ நான் வந்து ஒரு சாம்பிள் ஒரு இதை மட்டும் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அட்டாச் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த சைடில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் காட்டும். அந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வந்து நான் இப்போ வந்து அப்ரூவல் வந்து செட் பண்ணல, அதனால இது அப்ரூவ்டுன்னு எடுத்துகிட்டு வந்துடுது. நீங்கள் அப்ரூவல் வந்து செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வராது. அந்த பர்டிகுலர் யார் மேனேஜர் வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஓடோவில் நியூவாக வந்து எப்படி ஒரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஸோ எக்ஸ்பென்ஸ் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது, அமௌண்ட் அப்புறம் டேட் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு அட்டாச்மெண்ட் எப்படி அட்டாச் பண்ணுறது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மல்டிபிள் எக்ஸ்பென்சஸை வந்து ஸோ மல்டிபிள் எக்ஸ்பென்சஸை வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.